வைதேகி காத்திருந்தால் படத்துல விஜயகாந்த் நடிச்சா அந்த படத்தை தயாரிக்க மாட்டோம்னு முதல்ல தயாரிப்பு நிறுவனம் ஒன்று பின்வாங்கி இருக்கு. ஆனா இந்த படம் விஜயகாந்தோட சினிமா வாழ்க்கையில பொன்விழா வெற்றி படமா அமைஞ்சது. 1984ஆம் ஆண்டுல வெளியான இந்த படம் விஜயகாந்தோட அதிரடி நாயகன் பிம்பத்தை உடைச்சி கிராமத்து பாசமிகு மனிதரா அவரை ரசிகர்கள் மனசுல பதிய வச்சதுன்னே சொல்லலாம். வைதேகி காத்திருந்தால் படத்தோட கதை தயாரானதும் முதல்ல இந்த படத்தை இயக்குறதுக்கு ஒரு இயக்குனர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. அவரும் அந்த கதைக்கு ஒத்துக்கிட்டாரு. ஆனா கதாநாயகன் தேர்ந்தெடுப்பதுல சிக்கல் ஏற்பட்டுச்சு. அதாவது தயாரிப்பு நிறுவனத்துக்கு விஜயகாந்த் மீது நம்பிக்கை இல்ல. இந்த படத்துல விஜயகாந்துக்கு பதிலா மத்த முன்னணி நடிகர்களை நடிக்க வைக்கிறதுக்கு தயாரிப்பு நிறுவனம் விரும்பி இருக்கு. ஆனா படத்தோட எழுத்தாளர் சுந்தரராஜன் தன்னோட முடிவுல உறுதியா இருந்தாரு. இந்த கதாபாத்திரத்துக்கு விஜயகாந்த் மட்டும்தான் பொருத்தமானவர் அப்படின்னு உறுதியா இருந்தாரு. அதாவது அதிரடி நாயகனா வலம் வந்த விஜயகாந்த ஒரு உணர்வு பூர்வமான கிராமத்து கதாபாத்திரத்துல நடிக்க வைக்கிறதுக்கு சுந்தரராஜன் ஆர்வம் காட்டினார். தயாரிப்பு நிறுவனம் சுந்தரராஜனோட யோசனையை ஏற்காததால சுந்தரராஜன் தான் வாங்கிய முன்பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வெளியேறினார். இதுக்கப்புறமா சுந்தரராஜன் தேவர் பிலிம்ஸோட பிரபல எழுத்தாளர் துயவனை சந்திச்சாரு. துயவனும் சுந்தரராஜனோட கதையை கேட்டு ஈர்க்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா தயாரிப்பாளர் பஞ்சு அருணாச்சலமும் இந்த படத்தோட தயாரிப்புல இணைஞ்சாரு. துயவன் மற்றும் பஞ்சு அருணாச்சலம் இணைஞ்சு வைதேகி காத்திருந்தால் திரைப்படத்தை தயாரிக்க முடிவெடுத்தாங்க. இந்த படம் வெளியானதுமே மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ரசிகர்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்று பொன்விழா கொண்டாடிச்சு. மதுரையில மட்டுமே 500 நாட்களுக்கு மேலா திரையிடப்பட்டு ஒரு புதிய சாதனையை படைச்சிச்சு வைதேகி காத்திருந்தால் திரைப்படம். வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் வரைக்குமே அதிரடி வேடங்களை மட்டும் விஜயகாந்த் பார்த்து வந்த ரசிகர்களுக்கு கிராமத்து வெள்ளந்தி மனிதரா, பாசமிகு அண்ணனா, காதலனா அவர் வெளிப்படுத்திய உணர்வு பூர்வமான நடிப்பு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு கிராமத்துக்கு புதுசா வராரு விஜயகாந்த். அங்க யார் கூடயுமே அவர் பேசுறது கிடையாது. ஊர்ல உள்ள மக்கள் சொன்ன வேலையை தட்டாம செய்யறாரு. கோயில் வாசல்ல படுத்திருப்பாரு. இரவு நேரமானா உருக்கமான பாடலை பாடுவாரு. அவரோட பாடலை கேட்டுதான் அந்த கிராமமே இரவுல உறங்க ஆரம்பிக்கும். அதே கிராமத்துல இருப்பவங்க தான் ரேவதி. அதாவது இந்த படத்துல ரேவதி இளம் விதவியா வைதேகி கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. திருமணம் நடந்த அடுத்த சில நிமிஷத்திலேயே பரிசல் கவிழ்ந்து ஆற்றில மூழ்கி ரேவதியோட கணவர் இறந்துடுறாரு. இதனால தன்னோட மகள் சின்ன வயசுலயே விதவை ஆயிட்டாளேன்னு ரேவதியோட தந்தை குடிக்கு அடிமையாகிறாரு. கோவில் சுவர்ல வைதேகி வைதேகின்னு விஜயகாந்த் எழுதி வைக்கிறாரு. இதை பார்த்து ஊர்க்காரங்கெல்லாம் புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால ரேவதி போயிட்டு, அதாவது எதுக்கு என் பேரை இப்படி எழுதி வைக்கிறீங்கன்னு விஜயகாந்த் கிட்ட கேட்கிறாங்க. அப்போதான் உண்மை தெரிய வருது. அதாவது விஜயகாந்துக்கு வைதேகி அப்படின்ற பெயர்ல ஒரு காதல் இருந்திருக்காங்க. இந்த படத்துல விஜயகாந்த் வெள்ளச்சாமி அப்படின்ற கதாபாத்திரத்தை நடிச்சிருப்பாரு. அதாவது விஜயகாந்துக்கு வைதேகி அப்படின்னு ஒரு காதல் இருந்திருப்பாங்க. அவங்கள பத்தின இயக்கத்துல தான் டெய்லியுமே விஜயகாந்த் பாட்டு பாடுறாரு. அங்க வச்சு ரேவதியும் விஜயகாந்தும் தங்களோட கடந்த கால துயர நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல விஜயகாந்த் அவங்க அம்மா விஜயகாந்தோட முறைப்பொண்ணை காட்டுறாங்க. இங்க விஜயகாந்தோட முறைப்பெண்ணா கன்னட நடிகை பரிமளம் நடிச்சிருப்பாங்க. விஜயகாந்த கல்யாணம் பண்றதுதான் பரிமளத்தோட லட்சியமா இருக்கு. ஆனா அவங்களை பிடிக்காத மாதிரி விஜயகாந்த் பொய்யா நடிப்பாரு. ஒரு சமயத்துல மாமாவுக்கு நம்மளை பிடிக்கல அப்படின்னு பரிமளம் அரளிவதை அரைச்சு சாப்பிட்டுறாங்க. ஆனா விஜயகாந்த் அவங்களதான் கல்யாணம் பண்றதுக்கு ஆசைப்பட்டிருப்பாரு. இதனால விஜயகாந்த் ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் விஜயகாந்த் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. குறிப்பா ரேவதி இளம் விதவியா ரொம்ப அற்புதமா நடிச்சிருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில வைதேகியோட ஊருக்கு ஒரு இளைஞர் வேலை தேடி வருவாரு. அந்த இளைஞன் தன்னைதான் காதலிக்கிறதா கற்பனை பண்ணிக்கிடுவாங்க ரேவதி. அதாவது இந்த காட்சிகள்ல தன்னோட ஏக்கத்தை ரொம்பவே அழகா ரேவதி வெளிப்படுத்திருப்பாங்க. ஆனா புதுசா வந்த வாலிபர் வில்லன் ராதா ரவியோட தங்கச்சியை காதலிப்பாரு. இது ஒரு கட்டத்துல ரேவதிக்கும் தெரிஞ்சிடும். இதுக்கப்புறமா அந்த காதலர்களை சேர்த்து வைக்க முயற்சிக்கிறாங்க ரேவதி. இதுக்கு விஜயகாந்தும் உதவி பண்ணுவாரு. எப்படி ராதா ரவியை எதிர்த்து 2 பேரையும் சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதையா இருக்கும். இந்த படத்துல கவுண்டமணி செந்திலோட காமெடி ரொம்பவே நல்லா இருக்கும். ஆளினால் அழகுராஜா அப்படிங்கிற பேர்ல சைக்கிள் கடையை வச்சு அதகலம் பண்ணுவாரு கவுண்டமணி. கோமுட்டி தலையா சட்டி தலையா அப்படின்னு வழக்கம் போல செந்தில விதவிதமான வார்த்தைகள்ல நக்கல் அடிப்பாரு. இதுவானே மேண்டில் அப்படின்னு செந்தில் கேட்டுட்டு அதை உடைச்சிட்டு அப்பாவியா பாப்பாரு. இதை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம கூட வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் பெட்ரோமாக்ஸ் லைட் தரது கிடையாது அப்படின்னு கவுண்டமணி சொல்றது செம காமெடியா இருக்கும். இந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடலுமே செம ஹிட்டாச்சு. ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சு, காத்திருந்து காத்திருந்து, இன்றைக்கு ஏன் இந்த ஆனந்தம் உள்ளிட்ட 3 பாடல்களை பாடியிருப்பாரு ஜெயச்சந்திரன். ராசாத்தி உன்னை காணாத நெஞ்சோட பாட்டோட இன்னொரு வடிவத்தை பி சுசிலா பாடியிருப்பாரு. மேகங்கருக்கையில பாடல இளையராஜாவும் உமா ரமணனும் பாடியிருப்பாங்க. குறிப்பா அழகு மலராட அப்படின்ற கிளாசிக்கல் பாடல அற்புதமா பாடியிருப்பாங்க எஸ் ஜானகி.
இந்த பாடலுக்கு ரேவதி ரொம்ப நல்லாவே ஆடியிருப்பாங்க. அதுலயும் குறிப்பா இந்த பாடல்ல வரக்கூடிய வரிக்கு ஏத்த மாதிரி முகபாவனையை கொடுத்து அந்த பாட்டுக்கு உயிர் கொடுத்திருப்பாங்க. அதாவது ஒரு விதவை பெண் அனுபவிக்கக்கூடிய வழிய அந்த முகபாவனையில தெளிவா காட்டியிருப்பாங்க ரேவதி. இந்த படத்துல ஒரு குட்டி பையன் வந்து நடிச்சிருப்பான். அந்த பையன் அடிக்கடி போங்கடி நீங்களும் உங்க கல்யாணம் அப்படின்னு விஜயகாந்தோட முறைப்பெண்ணை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். கடைசியா அந்த முறைப்பெண் இறந்ததுக்கு அப்புறமா அந்த குட்டி பையன் வந்து விஜயகாந்த கம்ப வச்சு அடிச்சுக்கிட்டு அந்த டைலாக்க அழுதுகிட்டே சொல்லிட்டு போவான். அதை இப்ப பார்த்தாலும் ரொம்பவே கவலையா இருக்கும்னு சொல்லலாம். இந்த படத்துல முடிவு வந்து இப்படி இருந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த தாலி இனிமே உனக்கு தேவைப்படாது அப்படின்னு விஜயகாந்த் மூலமா ரேவதி கிட்ட சொல்ல வச்சிருப்பாங்க இந்த படத்துல. அது மட்டும் இல்லாம படத்தோட இறுதியில ரேவதியோட உருவத்தை உரைய வச்சு கேள்விக்குறி கேட்டிருப்பாங்க. அதுக்கு பதிலா ரேவதிய விஜயகாந்த் கூட சேர்த்து வச்சிருக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தோணி இருக்கும். இருந்தாலும் இந்த படம் 500 நாட்களுக்கு மேல ஓடி சாதனை படைச்சது. இந்த படம் விஜயகாந்தோட சினிமா பயணத்துல ஒரு முக்கிய திருப்பு முனையா அமைஞ்சதுன்னே சொல்லலாம். இந்த படத்துல விஜயகாந்த் நடிச்சா படம் ஓடாதுன்னு சொன்னாங்க. ஆனா விஜயகாந்த் நடிச்சதுக்கு அப்புறமா இந்த படம் வெள்ளி விழா கொண்டாடி செம ஹிட்டாச்சுன்னே சொல்லலாம்.